தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது நியாயாதிபதிகளின் புத்தகம் 7வது அதிகாரம், அதன் 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். பிரியமானவர்களே, இந்த 7வது அதிகாரத்தின் வரலாற்று பின்னணியை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். கிதியோன் தன்னுடைய தலைமையில் 300 இஸ்ரவேல் நபர்களை அழைத்து சென்று மீதியானிய படையை வெல்வதே இந்த அதிகாரத்தின் வரலாற்று பின்புலமாக காணப்படுகிறது. இங்கே இந்த அதிகாரத்தின் 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அதிலிருந்து சில சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இங்கே கிதியோன், நியாயாதிபதியாகிய கிதியோன் தன்னுடைய தலைமையில் 32,000 நபர்களை போருக்கு அழைத்து சென்றார். ஆனால் தேவன் அவர்களில் பெரும் பகுதியினரை திருப்பி அனுப்பிவிடுகிறார். திருப்பி அனுப்பியவர்களில் மொத்த நபர்கள் 22,000 பேர். திருப்பி அனுப்பிவிடப்பட்ட பெரும்பான்மையானவர்கள் 22,000 பேர். ஏன் இவர்களை அனுப்பிவிட்டார் என்று பார்க்கும்பொழுது இதற்கான காரணம் 2 மற்றும் 3 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தின் பிற்பகுதி, என் கை என்னை இரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசாமல் இருப்பதற்காக. 2வது காரணம் 3வது வசனத்தின் முற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி ஓடி போக கடவன். இந்த 2 காரணங்கள் தான் இந்த பெரும்பான்மையான 32,000-ல் 22,000 பேரை திருப்பி அனுப்பிவிடுவதற்கான காரணங்களாய் காணப்படுகின்றன. இப்பொழுது மீதம் 10,000 பேர் இருக்கிறார்கள். இந்த 10,000 பேரிலும் தேவன் பெரும்பான்மையான நபர்களை திருப்பி அனுப்பிவிடுகிறார். அவர்களை அனுப்பிவிடுவதற்கான சோதனை தான் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் உள்ள காரியமாக இருக்கிறது. நான் வாசிக்கின்றேன். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன், உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார். 5வது வசனம், அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கு போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். 6, தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய் கெடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். 7, அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். இப்பொழுது இங்கே ஒரு கேள்வி நமக்கு எழும்புகிறது. ஏன் தேவன் 10,000 நபர்களில் நக்கி குடித்த 300 நபர்களை தெரிந்து கொண்டார்? அதே சமயத்தில் முழங்காட்படியிட்டு தண்ணீரை குடித்த 9,700 நபர்களை திருப்பி அனுப்பிவிட்டார் என்கிறதான ஒரு கேள்வி எழும்புகிறது. பிரியமானவர்களே, இது ஒரு தேர்வாக இருக்கிறது. நாம் அதை 4வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தேவன் அங்கே சொல்லுகிறார், அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன், அதாவது டெஸ்ட் பண்ணுவேன், அவர்களுக்கு தேர்வு வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இது ஒரு டெஸ்டாக, தேர்வாக காணப்படுகிறது. சரி, தேவன் இதில் எதை கண்டுபிடித்தார்? எதை அவர்களிடத்திலிருந்து இதன் மூலம் அறிந்து கொண்டார் என்று பார்க்கும் பொழுது ஒரு வரலாற்று பின்னணியை நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. இந்த இஸ்ரவேலர்கள் யோசுவாவின் தலைமையிலே கானானை வெற்றி கொண்டு அங்கே இடம் பங்கிட்டு அங்கே வாழ்ந்தார்கள். ஆனால் யோசுவா தேவனுடைய கூற்றுப்படி எல்லா கானானியர்களை அழிக்கவில்லை.
பல கானானியர்களை அங்கே உயிரோடே வைத்தார். ஆகவே இஸ்ரவேல் மக்களும் கானானியர்களும் கானான் தேசத்திலே வாழ்ந்து வந்தார்கள். இந்த கானானியர்கள் பல தெய்வங்களை வழிபட்டார்கள். அவர்களுடைய இறை வணக்கங்களில் அநேக காரியங்கள் உள்ளடக்கி இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு இறை வணக்கம்தான் இயற்கையை கடவுளாக வணங்குவது. அதாவது ஆறு, மலை, சூரியன், நிலவு போன்றவற்றை தேவனாக கடவுளாக வழிபடுகின்ற முறை. இதற்கு இயற்கை வழிபாடு என்று பெயர். ஆகவே இந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்த இஸ்ரவேலர்களில் பலர் இந்த முறையையும் தங்களுடைய வாழ்க்கையில் பழக்கமாக கொண்டார்கள். அதாவது இவர்களும் அவர்களைப் போல இயற்கையை இறைவனாக வழிபட்டார்கள். அப்படிப்பட்ட மக்கள்தான் இந்த முழங்காற்படியிட்டு தண்ணீரை குடித்தவர்களாக காணப்படுகிறார்கள். அதாவது அந்த தண்ணீருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அதை இறைவனாக பாவித்து அவர்கள் முழங்காற்படியிட்டு அதை மரியாதை செய்து அருந்தினார்கள். ஆகவேதான் தேவன் சொன்னார், அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன் என்று சொன்னார். ஆகவே அப்படிப்பட்ட அந்நிய பழக்கத்தை கொண்டிருந்தவர்களை தம்முடைய இந்த ஊழியத்திற்கு, இந்த போர் என்கிற ஊழியத்திற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. அவர்கள்தான் இந்த 9700 நபர்கள். அவர்கள் கிதியோனாலே தேவனுடைய கட்டளைப்படி திருப்பி அனுப்பிவிடப்பட்டார்கள். ஆனால் தண்ணீரை நக்கி குடித்த அந்த 300 நபர்களை கிதியோனுடைய தலைமையிலே மீதியானியர்களை வெல்வதற்காக தேவன் அனுப்பினார். பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தம்மை இந்த உலகத்திற்கு 2 விதங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒன்று பொதுவான வெளிப்பாடு, இன்னொன்று சிறப்பு வெளிப்பாடு. பொதுவான வெளிப்பாடு என்று சொல்லும் பொழுது அது இயற்கையை குறிக்கிறது. இயற்கையில் உள்ள ஊடகங்களான ஆறு, மலை, காற்று, சூரியன், நிலா இவைகளெல்லாம் தேவனை பொதுவான வெளிப்பாட்டின் மூலமாக வெளிப்படுத்துகின்ற ஊடகங்களாக காணப்படுகின்றன. இவைகள் வெறும் படைப்புகள் தானே ஒழிய, இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகள் தானே ஒழிய, ஊடகங்கள் தானே ஒழிய, இவைகள் இறைவன் இல்லை. இவைகளை வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினால் அது இயற்கை வழிபாடு, அது தேவனுக்கு விரோதமான வழிபாடு. இன்னொரு வெளிப்பாடு சிறப்பு வெளிப்பாடு. சிறப்பு வெளிப்பாடு என்பது இப்பொழுது நம்முடைய கரங்களில் இருக்கின்ற வேதாகமம் என்று சொல்லலாம். சிறப்பு வெளிப்பாட்டிலே பல ஊடகங்கள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் இப்பொழுது இறுதியான ஒரு சிறப்பு வெளிப்பாடு நம்முடைய கரங்களில் நாம் அனுதினமும் பயன்படுத்துகின்ற வெளிப்பாடு என்று சொன்னால் அது வேதாகமம் என்கிற சிறப்பு வெளிப்பாடு தான். ஆகவே பிரியமானவர்களே, பொதுவான வெளிப்பாடு என்பது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காட்டுகிறது. அந்த வெளிப்பாடானது நம்மை சிறப்பு வெளிப்பாட்டிற்கு நேராக, வேதாகமத்திற்கு நேராக நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் சிறப்பு வெளிப்பாட்டிற்கு வந்து அந்த தேவனை முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது, அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவெனில், பொதுவான வெளிப்பாட்டில் தேவன் எப்படிப்பட்டவர் என்பது வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அது வெறும் சிருஷ்டிதானே ஒழிய, தேவனை வெளிப்படுத்துகிற ஊடகம்தானே ஒழிய அது தேவன் அல்ல. ஆகவே இயற்கையை தேவனாக பாவிப்பது, வழிபடுவது தவறாகும். அது தேவனுக்கு விரோதமான பாவமாகும். சரி, இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கான பாடம் என்ன என்று பார்க்கும் பொழுது, குறிப்பாக இந்த கிதியோனின் வரலாற்று பின்னணியிலிருந்து நமக்கான பாடம் என்னவென்று பார்க்கும் பொழுது, தேவன் பெரும்பான்மையில் பிரியப்படுகிறவர் அல்ல. தேவன் எப்பொழுதுமே சிறுபான்மை மக்களை வைத்துதான் தம்முடைய காரியத்தை சாதிக்கிறவராக காணப்படுகிறார். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக நேரங்களில் பெரும்பான்மையை எதிர்பார்த்து ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். இது தவறான ஒன்று. தேவன் என்றைக்குமே பெரும்பான்மையான கூட்டத்தில் பிரியப்படுகிறவர் அல்ல. மனிதர்கள்தான் பெரும்பான்மையில் பிரியப்படுகிறவர்கள்.
நமக்கு விரோதமாக 1000 பேர் நின்றாலும் தேவன் நம் பக்கத்தில் இருந்தால் ஜெயம் நமக்குத்தான். அதே சமயத்திலே தேவன் நமக்கு எதிராக இருந்து 1000 பேர் நம்மோடு கூட இருப்பார்களானால் ஜெயம் நமக்கு சொந்தமாகாது, கிடைக்காது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் வாழ்க்கையின் அநேக சூழ்நிலைகளில் தனியாக விடப்படலாம், தனியாக நிற்கலாம். ஆனால் பயப்பட வேண்டாம். தேவன் நம்மோடு இருப்பாரானால் நாம் தான் பெரும்பான்மையான நபர்கள், நாம் தான் ஜெயம் கொள்ளப் போகிற நபர்கள் என்பதை நம்முடைய மனதிலே நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, சிந்திப்போம், செயல்படுவோம். தேவனுக்காக, தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக.